ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ப்ரிட்டி ஃபேமிலி. நம்மளுடைய சேனலில் இன்றைக்கி சஹர் டு இஃப்தார் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. டே 3 வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி நான் என்னென்ன வேலைகள் செஞ்சுருக்கேன், நான் என்ன மாதிரி எல்லாம் ப்ரிப்ரேஷன் பண்ணி வச்சுருந்தேன், அதை தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சஹருக்கு இன்றைக்கி கோஃப்தா தான் செஞ்சுருந்தேன். கொஞ்சமாக தால் இருந்தது, அதையும் சூட் பண்ணி வச்சாச்சு. ஸோ கோஃப்தா கிரேவியும் செஞ்சு வச்சாச்சு. ஒயிட் ரைஸ் செஞ்சுக்கிட்டேன். கொஞ்சமாக டொமேட்டோ ரைஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக டொமேட்டோ ரைஸ் செஞ்சு வச்சுருக்கேன். இன்றைக்கி இஃப்தாருக்கு கொஞ்சம் வெரைட்டி செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஒரு 3 மணி போல் ஆரம்பித்தாச்சு. ஏன் அப்படின்னா 3 மணிக்கு வந்தோம் அப்படின்னா தான் நமக்கு டைம் கொஞ்சம் சேவ் ஆகும். இன்றைக்கி ரோல் செய்யலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருக்கேன். ஸோ அதனால் அதுக்குண்டான ப்ரிப்ரேஷன் பார்த்துட்ருக்கேன். அதே மாதிரி உருளைக்கிழங்கு போண்டா வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க பசங்க. ஸோ அது ப்ரிப்ரேட் பண்ணி வச்சாச்சு. ஸோ நேற்று கொஞ்சம் மீந்துருச்சு உருளைக்கிழங்கு. ஸோ அதை வச்சே இன்றைக்கி மேனேஜ் பண்ணியாச்சு. ஸோ எதுவுமே நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது இல்லையா? ஸோ அதனால் இருக்கிற விலைக்கு நம்ம எதுவுமே வேஸ்ட் பண்ண முடியாது. ஸோ அதனாலேயே எந்த பொருளுமே வேஸ்ட் ஆகாத மாதிரி நம்ம மேனேஜ் பண்ணிக்கணும் இந்த ஒரு மாதத்துக்கு. ஏன் அப்படின்னா வீட்டில் வேறு சாப்பிட்றதுக்கும் ஆள் இல்லை. ஸோ அதனால் நம்ம வேஸ்ட் பண்ணாமல் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். நான் ஒரு 1/2 kg சிக்கன் எடுத்திருக்கேன். அதில் இஞ்சி பூண்டு விழுதும், கொஞ்சமாக கரம் மசாலா, பெப்பர், மஞ்சப்பொடி, மிளகாய் பொடி, கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நம்ம கலந்து விட்டுக்கலாம். இது சூப்பரான ஒரு கிறிஸ்பியான ஒரு KFC சிக்கன் மாதிரி நம்ம செய்யலாம். இது மேகியை வச்சு தான் செய்ய போகிறேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. நான் ஹோம் மேடாகவே நான் இந்த மாதிரி மயானோஸ் வீட்லேயே செஞ்சாச்சு. ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போ இந்த உருளைக்கிழங்கு எல்லாமே ஆற போட்டாச்சு. ஸோ அது எல்லாம் ஆறி வந்துருச்சு. ஸோ அதை சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கிறேன். என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இது முடிஞ்சிடுச்சு, நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஸ்ப்ரிங் ரோல் இந்த மாதிரி பீசஸ் எடுத்து வச்சுருக்கேன். இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, அவ்வளோ டேஸ்டியாகவும் இருக்குது. கண்டிப்பாக அந்த ஸ்ப்ரிங் ரோல் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த ரமதானுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போது இந்த ஸ்விஸ் ரோல் தான் நிறைய ட்ரெண்டில் போயிட்டுருக்கு. இதே மாதிரி சமோசா ஷீட்ஸும் வாங்கிட்டு வந்திருந்தேன். நான் லாஸ்ட் வீடியோவில் காமிச்சிருந்தேன் உங்களுக்கு. செஞ்சுருந்த எக் ஸ்டஃபிங் தான் இதில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது இந்த மாதிரி தான் மடித்து எடுக்கணும், அப்போ தான் ரோல் நல்லாயிருக்கும். ஸோ இதுக்கு கொஞ்சமாக இந்த மைதா மாவை கொஞ்சம் தடவிட்டு நம்ம ரோல் பண்ணிட்டோம் அப்படின்னா செம்ம ரோல் ரெடி ஆகிடும் நமக்கு. இதை அப்படியே நம்ம பொரிச்சு எடுத்தோம் அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதில் நம்ம என்ன ஃபில்லிங் வேணாலுமே வச்சுக்கலாம், நம்மளுடைய இஷ்டம் தான். நான் இன்றைக்கி எக் ஃபில்லிங் தான் வச்சுருக்கேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது இது. இந்த ஷீட்ஸ் ரொம்ப சாஃப்ட்டும் ப்ளஸ் டேஸ்டியாகவும் இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது முடிஞ்சிடுச்சு. நான் கம்மியான குவான்டிட்டியில் தான் செஞ்சுருக்கேன். நான் இப்போது மேகி ஒரு பேக்கெட் ஃபுல்லாக எடுத்திருக்கேன். ஸோ ஃபேமிலி பேக்கெட்டு. இதை நல்லா ஃபேமிலி பேக்கெட்டில் 2 தான் எடுத்திருக்கேன். இதை நல்லா நொறுக்கி விட்டுக்கோங்க. இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது, KFC சிக்கன் மாதிரியே இருந்தது. நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த அந்த சிக்கன் நல்லா மேரினேட் ஆகி வந்தாச்சு. ஸோ அதை இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த இதில் டிப் பண்ணி எடுக்க போகிறோம். கொஞ்சமாக மைதா மாவை கலந்து வச்சுக்கோங்க. அதில் டிப் பண்ணி இந்த மாதிரி மேகியில் ஒரு ரோல் பண்ணுற மாதிரி ரோல் பண்ணி நல்லா நம்ம கையால் அமுக்கி விட்டோம் அப்படின்னா அது எல்லாமே அதில் ஒட்டிக்குது. ஸோ இதை நம்ம ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே வச்சிடணும். அப்போ தான் அது செட் ஆகி வரும். அந்த நேரத்தில் அதை அப்படியே நம்ம பொரிச்சு எடுத்தோன்னா KFC சிக்கன் மாதிரியே சூப்பராக இருக்குது. ஸோ அந்த கேப்பில் என் பொண்ணு வாட்டர் மிலன் ஜூஸ் ரெடி பண்ணிட்டா. இது கூடயே கொஞ்சம் ஜெல்லி ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க கமெண்ட்டில். ஸோ எனக்கு இந்த ரெசிபி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காகவே நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன்.
கொஞ்சமாக ப்ரெட் எடுத்துகிட்டு அதில் வந்து ஸ்டஃபிங் என்ன வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு தான் ஸ்டஃபிங் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா மேஷ் பண்ணி வச்சுடணும் மசாலா உருளைக்கிழங்கு. இதில் வந்து பஜ்ஜி மாவு இருக்கும் இல்லையா, அதை வந்து இந்த மாதிரி டிப் பண்ணிவிட்டு நம்ம ப்ரெட் க்ரம்ஸில் நல்லா பெரட்டி எடுத்துடணும். இதை வந்து ஒரு 10 நிமிஷம் காய விடணும். அப்போ தான் ப்ரெட் க்ரம்ஸ் வந்து நல்லா செட் ஆகி வரும். நான் இந்த மாதிரி ரோல் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டேன். இதை பொரிச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. என் பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஸோ இப்போ நம்ம வடை ரெசிபி எல்லாமே வந்து கலந்து வச்சுட்டோம். இது எல்லாமே பொரிச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு இஃப்தார் டைம் வந்துடும். ஸோ இஃப்தார் டைம் வந்துருச்சு. ஸோ அதுலேயே வந்து எல்லாமே வெரைட்டி நான் ரெடி பண்ணி வச்சாச்சு. ஸோ இந்த மாதிரி ஹோம்மேடில் வீட்லேயே செய்கிற எல்லா பொருட்களையும் வச்சு என்னுடைய இஃப்தார் வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன். இதுதான் வந்து அந்த KFC சிக்கன் மாதிரி செஞ்சுருக்கேன். இது வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி உளுந்த வடை செஞ்சுருக்கேன். இன்றைக்கி பஜ்ஜி செஞ்சாச்சு. இன்றைக்கி இந்த மாதிரி தான் எங்களுடைய இஃப்தார் போச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். என்னுடைய சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.